பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி சோயாவும் அவரைக்காவும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இப்போ போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போட்டும். இப்போது 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இந்த அவரைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காவும் எறா போட்டு ஒரு டிஷ் பண்ணுவோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சோயாவை சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு சின்ன சின்னதாக, அது பெருசாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதையே நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தண்ணியே போகிறோம். ஏற்கனவே அந்த சோயா வெந்தது தான். இப்போ அவரைக்காவும் வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளிப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை கொஞ்சம் நிதானமாகவே வச்சுக்கலாம். நல்லா இதை கிளறி கொடுத்துடலாம். இப்போ நமக்கு இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், அருமையான இந்த சோயா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.